கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 32ஆம் அதிகாரம் வசனம் 27. இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதத்தை நாம் துவங்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே இயல்பாக செய்கின்ற ஒன்று என்னவென்றால், அந்த மாதத்திற்குரிய தேவைகள் என்ன என்ன என்பதை நாம் பட்டியலிடுகின்ற வழக்கம் அநேக குடும்பத்திலே இருக்கிறது. ஒரு சிலர் வரவு செலவுகளை கணக்கெழுதி வைப்பார்கள். கணவர் இந்த மாதத்திற்கான செலவுக்கு இதை வைத்துக்கொள் என்று மனைவிடத்திலே பணத்தை தரும் பொழுது அந்த மாதம் முழுவதும் அந்த பணத்தை எப்படியெல்லாம் செலவிட்டேன் என்று எழுதி வைப்பார்கள். பல குடும்பங்களில் உணவுக்கான பொருட்களை வாங்குவதற்கு, மளிகை சாமான் போன்ற பொருட்களை வாங்குவதற்கு ஒரு நீண்ட பட்டியலிடுவார்கள். பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான காரியங்கள், இன்னும் தவிர்க்க முடியாத அல்லது தொடர் செலவுகள் என்று வருகின்றதெல்லாம் எழுதி வைக்கின்ற பழக்கம் நமக்கு உண்டு. அப்படி எழுதி பார்த்துவிட்டு இந்த மாதம் இதில் எதையெல்லாம் நாம் செய்ய முடியும், எதையெல்லாம் செய்ய முடியாது என்ற ஒரு ஆலோசனை வரும். ஒரு சில காரியங்கள் அது பெரிய பண தேவை இன்வால்வ் ஆகின்ற ஒன்று இருக்கும். அதை பார்க்கும் பொழுது இந்த மாதம் முடியாது, இதை நாம் பிறகு பார்த்து கொள்ளலாம், வருகிற மாதங்களில் நாம் அதை பார்த்து கொள்ளலாம் என்று அதை ஒதுக்கி வைப்போம். ஒரு சில காரியங்கள் இந்த மாதத்திலாகிலும் நடக்குமா, இதை நடத்துவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, எவ்வளவு காலங்கள் அல்லது ஒவ்வொரு மாதமும் இதை எப்படியாகிலும் இந்த மாதத்தில் செய்துவிடலாம் என்று எதிர்பார்க்கிறேன். என் பிள்ளையினுடைய திருமணம், என் பிள்ளையினுடைய பிள்ளை பேரின் தேவைகள் அல்லது இந்த வியாதி, அதற்கு தேவையான சரியான மருத்துவ செலவுகள் என்று பல காரியங்கள் நாம் ஒவ்வொரு மாதம் யோசிப்போம், ஒவ்வொரு நாள் யோசிப்போம். இப்பொழுது அது சாத்தியமில்லை, இப்பொழுது அது சாத்தியமில்லை என்று தள்ளி தள்ளி நாம் அதை திரும்பி பார்க்கும்பொழுது பல மாதங்களுக்கு அதை ஒத்தி போட்ட மக்களாக நாம் இருப்போம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்தின் 2வது நாளிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னால் அது முடியாது முடியாது என்று தள்ளி தள்ளி நீ போட்டு கொண்டிருக்கின்றாய், ஆனால் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கடவுள் கேட்கிறார். என்னால் உன் குடும்பத்திலே, உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்ய முடியாது என்ற காரியங்கள் ஏதாகிலும் இருக்கா என்று கடவுள் நம்மை பார்த்து கேட்கின்றார். இப்போ நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். என்னவென்று? முடியுமா கடவுளால், முடியாதா என்று. ஆண்டவரே, உம்மால் இதெல்லாம் முடியும் என்பது எனக்கு தெரியும், ஆனால் இதோ எனக்கு ஏற்பட்டிருக்கிறது பாருங்களேன், அது மற்றவர்களை விட மிக 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 அதிகமானது. உம்மால் நீர் அதை செய்வீர் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. கடவுள் இதை செய்வார் என்று எனக்கு எந்த விதமான ஒரு பிடிப்பும் வரவில்லை என்று சொல்லுகின்ற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி சொல்ல போகிறோமா? அல்லது ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக இதுவரையிலும் நான் தான் செய்ய போகிறேன், நான் எப்படி செய்ய போகிறேன் என்று நினைத்து நினைத்து கவலைப்பட்டேன். ஆனால் என் பக்கத்திலே சர்வ வல்லமையுள்ள கடவுளாகிய நீர் இருக்கிறீர். உம்முடைய கரத்தினால் எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும். ஆண்டவரே, இப்பொழுது அதை உணர்த்தும்படி உம்முடைய வசனங்களினால் என்னை கொண்டு பேசுகிறீர். என்னிடத்தில் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்கிறீர். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உம்மால் எல்லாம் கூடும், ஒருவரால் மட்டும் கூடும். இதோ கர்த்தாவே, என் கவலைகளை, என் பாரங்களை, என் தேவைகளை, என் பிரச்சனைகளை உம்முடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் எனக்காக
ஆண்டவரே, செயல்படுவீர், காரியங்களை வாய்க்க செய்வீர், செய்து முடிப்பீர் என்பதை நான் முழு நிச்சயமாய் நான் நம்புகிறேன். ஆண்டவரே, தயவு செய்து என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும். என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேளுங்களேன். இதுவரையிலும் நடக்காத அநேக காரியங்கள் நம்முடைய கண்ணீருக்கும் நம்முடைய துக்கத்திற்கும் வேதனைக்கும் அல்லது நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் எளிதாக மாற்றி போடப் போகிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த ஆண்டின் கடந்து சென்ற 4 மாதங்கள் நம் கூடவே இருந்து நம்மை வழி நடத்தின கடவுள் இந்த புதிய மாதத்தின் 31 நாட்களின் ஒவ்வொரு மணித்துளியும் அவர் நம் கூட இருக்க போகிறார். கூட இருப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் கவலைப்படும் பொழுதெல்லாம் நம்மை பார்த்து கேட்கப் போகிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதற்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் செய்து முடிப்பீர். ஆகவே உம்மையே நம்புகிறேன். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி என்று சொல்லுவோம். மாபெரும் அதிசயங்களை கடவுள் தொடர்ந்து செய்வாராக. May God bless you all. Thank you very much.